ஜனநாயகன் படம் வந்து ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நானும் ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் ட்ரெய்லர் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் ரொம்ப ஓவராக ஹைப்பாக ஒன்று எதிர்பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒன்று அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு வந்து திருப்தி ஆகாது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து இல்லாட்டி நான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதே மாதிரி தான் வந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பெரிய படமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அரசியல் படமாக இருக்கும், நல்லா மாசா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதில் வந்து கேசரின்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட் வந்து ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. எனக்கு தோணுது பர்சனலாக வந்து நம்ம அண்ணாத்த படம் பார்த்தோம். அதில் வந்து ரஜினி வந்து அவர் மகளை வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி ஃபைட் சீனாக வரும். ஆனால் படம் 3 மணி நேரம் இருக்கும். அந்த கீர்த்தி சுரேஷ் இன்டர்வலுக்கு அப்புறம் அழுதுகிட்டே தான் இருப்பா. ரஜினி வந்து சண்டை போட்டு அவளை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் சண்டைலாம் ரொம்ப மாசாக இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்களா விஜய் ஃபைட்டு, அதே மாதிரி தான் மாசாக இருக்கும் ரஜினி ஃபைட்டும். இருந்தாலும் படம் வந்து லென்த் அதிகம், சென்டிமெண்ட் ஓவரு, அதனாலே வந்து படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் படமும் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரே வந்து பொண்ணு சென்டிமெண்ட்டாக இருக்கும், பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும், பொண்ணை வந்து சேவ் பண்ணுற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. எனக்கு வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. கடைசி படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஆனால் நிறைய படம் வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்காது, படம் நல்லாயிருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கல, படம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜனவரி 9 பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜனவரி 9 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ட்ரெய்லர் வந்து எனக்கு பிடிக்கல. ட்ரெய்லர் மாதிரியே படம் இருந்துடக்கூடாது. ஓவராக சென்டிமெண்ட்டாக போட்டு ஃபைட் சீனாக போட்டானா படம் வந்து 3 மணி நேரம் வேறு. இதில் படம் வந்து லென்த்து வேறு அதிகம். ஏன்னா புஷ்பா 2லாம் படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்க படமே 3 மணி நேரம் படத்தை பார்க்கும்போது படம் எப்படா முடியும்னு இருக்கும். லைட்டாக வந்து சொதப்பிட்டாங்க படத்தை. 3 மணி நேரம் மட்டும் இருந்துச்சு. படம் வந்து எப்போ தான் முடியும், சீக்கிரம் வில்லன் அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு தளபதி சீக்கிரம் வில்லன் அடித்து கொண்டுட்டு படத்தை முடிச்சு விடுங்க, டைம் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குற மாதிரி இருந்துடக்கூடாது ஜனநாயகன் படத்தை. அதான் எனக்கு. ஏன்னா ஃபைட் சீன் ஓவராக இருக்குது. ஃபைட் சீன் மட்டும் ஃபுல்லாக இருந்தால் படம் ஓடிடாது. படத்தில் கதை கரெக்டாக இருக்கணும். கதை எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ரோபோ கூட சண்டை போடுற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி ஒரு 2 செகண்ட் வந்து காமிச்சாங்க அந்த ரோபோ அந்த ட்ரெய்லரில். அதை பார்க்கும்போது யாருக்குமே அது பிடிக்கல. படத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ரோபோ கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும்போது எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ட்ரெய்லர் வந்து பிடிக்கல. ஓப்பனாக சொல்ல போனால் ட்ரெய்லர் பிடிக்கல. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 9 படத்தை பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேருக்கு ட்ரெய்லர் பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு டிவிகேக்குள்ளவங்களுக்கு வந்து படம் என்ன ட்ரெய்லர் இப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதே மாதிரி பர்சனலாக ட்ரெய்லர் பிடிக்கல.